ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ் 10 சேனல். இந்த வீடியோலையுமே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தேர்ட் சாப்டர்லேருந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க எப்போ சொல்கிறது தான் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ இங்கேயும் 2 persons ஆர் இன்வால்வ் இந்த கொஸ்டின். 5 years ago, 10 years later. ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஐம் கோயிங் டு டேக் நூரி வாஸ் த்ரைஸ் ஓல்ட் ஆஸ் சோனுவா. அப்போ நூரியுடைய ஏஜ் த்ரைஸ் சோனியா பேஸ் பண்ணியிருக்கு. So Noori, I am taking it as X and Sonu, I am taking it as Y. So இது உங்களுக்கு presentக்கான age. So present age of Noori is X, Sonu வந்து Y. இது கிளியரா இது வரைக்கும்? சூப்பர். இப்போ கொஸ்டின் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்ட் ஆகுறதே 5 years agoல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதை தான் நான் வந்து எழுதணும். ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க? 5 years agoன்னும் போது 5 years ago, X will become X minus 5, Y will become Y minus 5. அகோனா முன்னாடி 20 இருந்தா 15 இருந்திருக்கும், இல்ல 40 இருந்தா 35 இருந்திருக்கும், அந்த மாதிரி. அப்ப 5 years ago நூரி வாஸ் thrice old as. thriceனா என்னமா? thriceனா என்ன? into 3ன்னு அர்த்தம், 3 டைம்ஸ்னு அர்த்தம். அப்போ கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நூரி வாஸ், நூரி யாரு? x minus 5 was 3 times as old as சோனு. அப்போ 3 times y minus 5. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஐ நீட் டு ஃப்ரேம் த ஈக்குவேஷன், நாட் ஆன் த ப்ரெசென்ட். கொஸ்டின் ப்ரெசென்ட்டை பற்றி பேசல, கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் பேசுறதே 5 years ago பற்றி தான் பேசுது. அப்போ ஐ எம் ரைட்டிங் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 times y minus 5 எழுதுறேன். இது கிளியரா புரிஞ்சுது எல்லாருக்கும்? சூப்பர் சார், வெரி குட். இப்போ அடுத்து 10 years லேட்டருக்கு வாங்க. பட் பிஃபோர் தட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணல, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3y மைனஸ் 15. இந்த மல்டிபிகேஷன் கரெக்டாக பண்ணணும். 3 into y, 3 into 5, 15. ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா x minus 3y is equals to minus 15 plus 5 மாறிடும். அப்போ x minus 3y is equals to minus 10 கிடைக்கும். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன், they are starting with 10 years laterன்றாங்க. இங்க பாருங்க, 10 years later. அப்போ 10 years later இந்த ஏஜ் என்னவா மாறும்னு முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். அப்போ 10 years லேட்டருக்கு நீங்க எப்படி எழுதணும்? எக்ஸ் பிளஸ் 10, இது உங்களுடைய ஒய் பிளஸ் 10. அப்போ இது என்னவா மாறுதுன்னு எழுதணும். ஆல்சோ கிவன், எஸ் ஆல்சோ கிவன் 10 years later நூரி வில் பி ட்வைஸ். அப்போ ட்வைஸ்ன்றது என்னது? இன்டூ 2 தான். அப்போ ஐ கேன் ரைட் எக்ஸ் பிளஸ் 10 வில் பி ஈக்குவல் டு ட்வைஸ் ஒய் பிளஸ் 10. ஸோ ஐ எம் ஃப்ரேமிங் தி ஈக்குவேஷன் ஆஃப்டர் 10 yearsல. நான் இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் எழுதணும். எக்ஸ் பிளஸ் 10 இஸ் 2 times y பிளஸ் 10 நான் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? எஸ். இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into y 2y, 2 into 10 20. ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணா எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 மைனஸ் 10 10ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே நான் வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு ஐ கேன் ஸ்டார்ட் சால்விங். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus 3y is equals to minus 10. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆகணும்னா நான் மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிள் மாறும். அப்போ இந்த பிளஸ் பிகம்ஸ் மைனஸ், இந்த மைனஸ் பிகம்ஸ் பிளஸ், இந்த மைனஸும் பிகம்ஸ் பிளஸ்ஸாக மாறிடும். நீங்கள் சிம்பிள் மாற்றம் போயிட்டீங்கன்னா 10 minus 10 0ன்னு போட்டுருவீங்க. ஏஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்பவும் உங்களுக்கு ஆன்சர் 0வா வராது, நெகட்டிவாகவும் வராது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி வந்ததுன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் ஸ்டெப்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்போ எக்ஸும் எக்ஸும் கேன்சல். 3y மைனஸ் ஒய், ஒய் 10 plus 10 20 தான். ரொம்ப சிம்பிள். y equal to 20 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 3 times 20 இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 10. அப்போ எக்ஸ் மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 10 பிளஸ் 60 மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 50. y equal to 20. Final answer எப்படி எழுதணும் சொல்லியிருக்கேன். We need to write only the descriptive format. Therefore, wording எழுதணும். Therefore, present ages of Noori is equals to, Noori தான் x, அப்போ 50 years. சோனு தான் y, அப்போ 20 years. இதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். கடைசி ஸ்டெப்பில் வந்து மாற்றி எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்டு நூரி வந்து 20, சோனு வந்து 15 சொல்லிட்டு எழுதி வச்சு சொதப்பிடாதீங்க லாஸ்ட்டில். So be careful. So I hope you understand this. Thank you so much for watching. புரிஞ்சதுன்றவங்க வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க.
ஏதாவது இங்கே சஜஷன் சொல்லணும், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா யூ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் செக் அண்ட் ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான சம்மில் பார்க்கலாம். டாட்டா பை.